Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா group 2 and 2A எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது சரிங்களா. ஸோ group 1 and group 4 முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து group 2 2A ப்ரிலிம்ஸ் தான் வரப்போகுது சரிங்களா. ஸோ இதில் வந்து நான் என்ன உங்களுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோங்கிறத விட என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் அபிலிட்டி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 classes இருக்கு. ஒரு கிளாஸ் 10 classes மீன்ஸ் அதாவது 10 days ஒரு நாளைக்கு 2 classes சரிங்களா. 1.5 hour 1.5 hourன்னு சொல்லிட்டு ஸோ டோட்டலாக 20 classes இருக்கு சரிங்களா. ஸோ அப்படின்னா 30 hours சரிங்களா. ஸோ மொத்தமாக 30 மணி நேரத்தில் நம்ம மென்டல் அபிலிட்டி முடிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ ரொம்ப வந்து இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக தான் ஓடணும். நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அதனால் இனிமேல் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் படித்தாகணும் ஓகேவா. ஸோ இந்த மென்டல் அபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டானது ஓகேங்களா. ஸோ நமக்கு எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் சரி தான், மற்ற டாபிக்ஸில் கொஷின்ஸ் கொஞ்சம் என்ன பண்ண வரலாம், அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லை குறைப்பாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மென்டல் அபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 25 கொஸ்டின் வந்து கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ அது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாம்லையும் சரி, இனிமேல் வரப்போகிறதுலையும் சரி சரிங்களா. ஸோ இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரீசனிங்ல ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் வரலாம். நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து ரீசனிங்ல கொஸ்டினே வராமலே இருந்திருக்கு. ஆனால் இனிமே வந்து ரீசனிங்ல கொஸ்டின்ஸ் வரப்போகுது ஓகேங்களா. ஸோ அதில் 10 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. மென்டல் அபிலிட்டி அதாவது ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின். அந்த 15 கொஸ்டின் எதுலேருந்து வரப்போகுது அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். புதுசாக படிக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி படித்தவங்க எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு மோஸ்ட்லி மேக்ஸை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லைன்னு எனக்கு தெரிஞ்சது சரிங்களா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், அடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க் ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக்லேருந்து நமக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, அது என்ன லாஜிக்கல் ரீசனிங் சரிங்களா, அது என்ன வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்தது பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமெரிக், நம்பர் சீரிஸ் ஓகேங்களா. ஸோ விஷுவல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் ஒரே வார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்டிடியூட்லாம் டீட்டெயிலில் என்னென்ன டாபிக் சொல்லிட்டாங்க. ஆனால் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீட்டெயில்டான சிலபஸே கிடையாது. நமக்கு ஜஸ்ட் ஒன் வேர்ட்லேயே வந்து எல்லாமே இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா 2A மெயின்ஸ் சிலபஸை நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ அதில் உங்களுக்கு ரீசனிங்கோட டாபிக்ஸ் வந்து பிரித்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ விஷுவல் ரீசனிங் பார்த்தோம்ல, விஷுவல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மிரர் இமேஜ் கொடுக்கலாம், எம்படட் ஃபிகர்ஸ் கொடுக்கலாம், விஷுவல் ரீசனிங் அவனே இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு விஷுவல் ரீசனிங்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்கொயர் கம்ப்ளீஷன், ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ரீசனிங்கில் வரும். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டைரக்ஷன், டிஸ்டன்ஸ், லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸ், ஸோ இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இன்செட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ரீசனிங்கில் வரும். அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கேட்கலாம் சரிங்களா. அடுத்து அரித்மெட்டிக்கல் ரீசனிங் கேட்கலாம். அரித்மெட்டிக்கல் ரீசனிங்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ப்ளஸ், மைனஸ், அடிஷன், அப்புறம் டிவிஷன் இந்த 4 கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது ஏனா வந்து பிளஸ்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, பீனா வந்து மைனஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, சீனா வந்து மல்டிப்ளிகேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதில் நடுவில் ஏபிசிடியை வந்து ஆர்டராகவும் கொடுக்கலாம், மாற்றி மாற்றியும் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இப்போ பி இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், மைனஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது சரிங்களா. ஸோ நம்பர் சீரீஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் என்ன, மிஸ்ஸிங் நம்பர் என்ன ஒரு சீரீஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ராங் நம்பர் என்ன, ஸோ இந்த மாதிரி கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ நமக்கு ரொம்ப டஃப்பாக கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இதுல இருந்து எப்படி வேணாலும் ரொம்ப டஃப் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரீசனிங்ல இருக்கிறதுலே ஒரு டஃப்பான டாபிக்னு நம்ம சொல்லலாம். இருக்கிறதுலே ஈஸியான டாபிக் இதுதான், டஃப்பானது இதுதான். அது கேட்குற கொஸ்டினை பொறுத்தது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் இருக்கு அப்படின்னா அந்த சீரியஸ்ல நம்ம அதுல மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, 2A மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துட்டு அதில் மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அந்த மிஸ்ஸிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ 2A மெயின்ஸ் யாரும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கேட்டு பாருங்க சரிங்களா. அதை அட்டன் பண்ணவங்க கிட்ட உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின் இருக்கும், அதை நீங்கள் எடுத்து பாருங்க சரிங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் பார்த்ததுமே ஒவ்வொன்றுத்துக்கும் 2 தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியானதும் கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால இந்த டாபிக் வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் தான் நிறைய பண்ணணும். நமக்கு கிளாஸஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட்ல தான் அதிகமாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிற இந்த 10 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கிளாஸஸ். உங்களுக்கு கிளாஸஸ்ன்னு எடுக்க போகிறது என்ன அப்படின்னா இந்த டைஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுப்போம்.
அது கிளாஸ் எடுப்போம் சரிங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசி சரிங்களா, அடுத்து வந்து இஎஃப்ஜி சரிங்களா. ஸோ அடுத்து இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூணும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மூணும் ஒரு சேம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், அதுக்கப்புறம் இதுல இருந்து இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சு அடுத்த லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து வெறும் லெட்டர்ஸ் மட்டும் கொடுக்கலாம் சரிங்களா, கூடவே வந்து இதை நியூமரிக்கல் நம்பர்ஸும் போட்டும் நமக்கு சால்வ் பண்ற மாதிரி கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் டாபிக்ஸ் இருக்க பொழுது. ஸோ இதுல வந்து கேலண்டர் இதெல்லாம் டாபிக் கொடுக்கல, ஆனா கேட்கலாம் என்னோட கெஸ் படி. அடுத்து பிளட் ரிலேஷன், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ்ல தனியா பார்ப்போம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸிங் நம்பர், நெக்ஸ்ட் நம்பர், இதெல்லாம் வந்து ஒரு 5 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நிறைய ப்ராக்டிஸ் தான் நீங்க பண்ணணும். சரி, இதுக்கெல்லாம் நம்ம எங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா RS அகர்வால் புக். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த டாபிக்கை நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு கிளாஸஸ் வரும் பொழுது இதை தனியாகவே சொல்லுவேன். இப்போ லாஜிக்கல் ரீசனிங்க்கு RS அகர்வால்ல எந்தெந்த டாபிக் எடுத்து படிக்கணும், விஷுவல் ரீசனிங்க்கு எந்தெந்த டாபிக் எடுத்து படிக்கணும், எந்த சாப்டர், அப்புறமேட்டுக்கு நம்பர் சீரிஸ், ஆல்ஃபா நியூமெரிக்லாம் எந்தெந்த டாபிக் சாப்டர் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாஸ்ல நான் தெளிவாக சொல்லிடுவேன் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதில் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த டைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ ஹவர்லேயே நம்ம வந்து ½ ஹவர்க்குள்ளே வந்து கிளாஸ் முடிச்சோம். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் டைஸை பொறுத்த வரைக்கும். பசில்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் இருக்கலாம், மற்றது சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு இமேஜை கொடுத்துட்டு அதில் ஒரு பார்ட்டை மட்டும் விட்டுருவாங்க. ஸோ அதில் என்ன நம்ம வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஒரு வட்டமான சேர்ல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எங்கெங்க இருக்காங்க, யார் ஆப்போசிட்ல இருக்கா, செகண்ட் லெஃப்ட்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதில் கரெக்டா ஏவுக்கு ஆப்போசிட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை ஆர்டரா உட்காந்துருப்பாங்க சரிங்களா, நார்த்தை ஃபேஸ் பண்ணி ஒரு 5 பேர், சவுத்தை ஃபேஸ் பண்ணி ஒரு 5 பேர். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய கீஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சி ஆர்டரா அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ரீசனிங்க்கு நீங்க கிளாஸ் எப்பயுமே எதிர்பார்க்க கூடாது சரிங்களா. ஸோ அப்படியே ஆனா கண்டிப்பா கிளாஸ் இருக்கும் ஓகேங்களா. நான் எதுக்காக இதை சொல்லணும்னா ரீசனிங் வந்து நம்ம கடைசியில தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க என்ன பண்ணணும், டெய்லி ரீசனிங்க்கு ஏதாவது டாபிக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ரொம்ப மஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதே சேம் கொஸ்டினே ரிப்பீட் ஆகும், அப்படி இல்லைனா அந்த மாடல் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த 15 கொஸ்டின் நீங்கள் 100% கரெக்டாக போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ அதாவது ஃபுல் ஃப்ளெஜாக உட்காந்து கரெக்டாக ஒவ்வொரு டாப்பிக்கும் சால்வ் பண்ணி பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ வராத டாப்பிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், யார்கிட்ட கேளுங்க, இல்லை கிளாஸில் என்கிட்ட கேளுங்க சரிங்களா. வராத கொஸ்டின் ஓகேங்களா, ஆன்சர் வராத கொஸ்டின்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ டோட்டலாக 25 கொஸ்டினுக்கு 25மே நம்ம வாங்கணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான எய்மாகவே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து அதை நம்ம வாங்கிடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கிளாஸஸ் கண்டிப்பாக இந்த 10 டேஸும் கிளாஸஸை அட்டன் பண்ணணும், 30 ஹவர்ஸ் கிளாஸஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது RS அகர்வால் புக்கில் ரீசனிங் சால்வ் பண்ணணும். இது 3த்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். 100% ஷூராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 25க்கு 25 வாங்கிடலாம் சரிங்களா. ஓகே, ஸோ நம்ம ஃபர்தராக கிளாஸஸ் வரும்பொழுது நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.